தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய அரசு தற்பொழுது அறிவித்திருக்கிறது. குரோஷியா, நார்வே, நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்லவிருந்த பயணம் தற்போது ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மே 13 முதல் 17ஆம் தேதி வரையிலான பிரதமரின் வெளிநாட்டு பயணங்கள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்கிட கேட்கலாம். காவ்யா, வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய அரசு தற்பொழுது அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள் காவ்யா. வணக்கம் சிந்துஜா. பஹல்காம் தாக்குதல் சம்பவ எதிரொலியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தங்கியிருந்த இடங்களில் தாக்குதல் நடத்தியதாக மத்திய அரசு அறிவித்திருந்த இந்த பதற்றமான சூழலில் பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு பயணங்களானது தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சிக்கி சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 9 இடங்களில் பயங்கரவாதிகள் இருந்த இடங்களை குறிவைத்து தாக்கியதாக மத்திய அரசு முன்னதாக தெரிவித்திருந்தது. இந்த தாக்குதலில் சிக்கி 70 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கமளித்திருந்தார். இதில் பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை எனவும் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீதோ அல்லது பொதுமக்கள் மீதோ தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் தொடர்ந்து மத்திய அரசானது விளக்கமளித்திருந்தது. இந்த பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு முக்கிய இடங்கள் மற்றும் நகரங்களில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உள்ளிட்டோருக்கான பாதுகாப்பானது அதிகரிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாட்டு பயணங்களானது ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குரோஷியா, நார்வே மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் திட்டமிடப்பட்ட அந்த பயணங்கள் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ரத்து அறிவிப்புக்கான அதிகாரப்பூர்வ காரணங்கள் எதுவும் வெளிப்படையாக கூறப்படவில்லை என்றாலும் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியின் பாதுகாப்பு அதிகரிப்பே இதற்கு காரணம் என தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது பாகிஸ்தானில் நடந்த நடவடிக்கையை தொடர்ந்து உள்நாட்டு மற்றும் உடனடி பிராந்திய விஷயங்களில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் என்பதால் பாதுகாப்பு நிலவரங்களை கருத்தில் கொண்டு தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குரோஷியா, நார்வே, நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு மே 13ஆம் தேதி முதல் 20ஆம் தேதிக்குள் பிரதமர் நரேந்திர மோடி சென்று வருவதாக முன்னதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த 3 நாடுகளுக்கான பயணத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி ரத்து செய்துள்ளதாக தொடர்ந்து தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக பிரதமர் மோடி தனது ரஷ்யா பயணத்தையும் ரத்து செய்ததாக கிரெம்ளின் உறுதிப்படுத்தியது. அதாவது ரஷ்யாவின் அதிபர் மாளிகையாக கருதப்படும் கிரெம்ளின் ஆனது இந்த தகவலை தெரிவித்திருந்தது. அதாவது ஜெர்மனியை சோவியத் யூனியன் வென்றதன் 80வது ஆண்டு கொண்டாட்ட நிறைவை கொண்டாடும் வகையில் ரஷ்யா மே 9ஆம் தேதி அன்று மாஸ்கோவில் வெற்றி தின கொண்டாட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வார் என முன்னதாக தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் பல்வேறு காரணங்கள் காரணமாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள மாட்டார் என கிரெம்ளினும் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக குரோஷியா, நார்வே, நெதர்லாந்து, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கான பிரதமர் நரேந்திர மோடியின் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவ்யா.